பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதின் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயத்தை கெட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை நாம் கட்டி எழுப்பும்போது தேவன் அதன் பேரில் பிரியமாயிருக்கிறார். அவருடைய மகிமை அந்த ஆலயத்தில் விளங்கும். அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற மக்கள் ரட்சிப்பை அடைந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்வார்கள். எனவே நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நம் மூலமாக ஆலயம் கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அநேக கிராமங்களில் திருச்சபைகள் இல்லாமல் இருக்கிற இடங்கள் இருக்கிறது. ஆலயமே இல்லாமல் எத்தனையோ தமிழ்நாட்டில் கிராமங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட கிராமங்களுக்கு நாம் சென்று கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருத்தரும் தேவன் வாழுகிற ஆலயத்தை கட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தாவீதை பாருங்க. தாவீதை ஆண்டவர் ஆடு மேய்த்து கொண்ட தாவீதை ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். ராஜாவாக தெரிந்து கொண்ட அந்த தாவீது அரண்மனையில் தந்தத்தால் கட்டப்பட்ட அரண்மனையில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அரண்மனையில் வாசம் பண்ணி இருக்கிறார் தாவீது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு திரைச்சீலைகள் இருப்பதை பார்த்து அவன் வேதனைப்படுகிறான். என்னை இவ்வளோ தூரம் உயர்த்தின ஆண்டவர், எனக்கு தந்தத்தினால் அரண்மனை போல வீட்டை கட்டி கொடுத்த ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் ஒரு சாதாரண ஒரு திரைச்சீலைக்குள் இருக்கிறதே என்பதை அறிந்து உணர்ந்து தாவீது என்ன செய்கிறார்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் உதித்தது. எனவே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா காரியங்களை, பணத்தையும் தங்கத்தையும் பொருட்களையும் சேகரித்து வைத்தான். அப்பொழுது தீர்க்கதரிசி அவனுக்கு வெளிப்பட்டு, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ ஆலயத்தை கட்டுவது உன்னுடைய இருதயத்தில் இருந்த அந்த எண்ணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அதை ஆஸ்வதிக்கிறார். நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எண்ணின பொழுது அது அவருடைய பார்வையில் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அதனால் நான் உனக்கு வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு கேதுரு மரத்தால் ஒரு மகிமையான வீட்டை கட்டி கொடுக்கிறார். தாவீதுக்குடைய பிற்பாடு அவருடைய மகன் சாலமோன் காலத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அப்போ கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்கிற எண்ணம் தாவீதுடைய உள்ளத்தில் வந்தபடியினால அந்த எண்ணம் தேவனுடைய பார்வையில் மிகுந்த சந்தோஷமாய் காணப்பட்டது. யாருக்கும் இல்லாத ஒரு அக்கறை இந்த தாவீது காணப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு வீட்டை கட்டுகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் பிரயாசப்படும் போது நம்முடைய வீட்டை கட்டி எழுப்புவார், நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவார், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். ஆமென். எனவே நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களே என்னுடைய ஆலயம், நாமே அவருடைய திருச்சபை, நாமே அவருடைய ஆலயம். எனவே நாம் தான் அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆலயம் தீட்டுப்பட்டக்கூடாது. அல்லேலூயா. ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய ஆலயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாமே அந்த ஆலயம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்துக்குள் வாசம் பண்ணின தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வாழுகிற காலத்தில் தேவன் தங்குகிற ஆலயம் நம்முடைய இருதயம். எனவே நம்முடைய இருதயத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணி நாமே அந்த ஆலயமாய் மாறி அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு இந்த தேவனுடைய பிள்ளைகளும் நடமாடுகிற ஒரு தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிற ஜனங்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும். நம்மை பார்க்கிற ஜனங்கள் தேவ மகிமையை பார்க்க வேண்டும். நம்மை பார்க்கிற ஜனங்கள் கர்த்தருடைய அன்பை பார்த்து நம் மூலமாக இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்வின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. முதலாவது சொன்னேன், நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயத்தை நாம் பூமியில் கட்ட வேண்டும். ரெண்டாவது, நாமே தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஒரு தேவனுடைய ஆலயத்தை போல நடமாடுகிற ஒரு தேவனுடைய ஆலயமாக இருந்து தேவ ஆலயத்தை கட்டி எழுப்புகிற தாவீதுக்களைப் போல காணப்படுவோம்.
கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆகாய் புத்தகத்தில் 1 அதிகாரம் 8 சொல்லப்பட்ட வார்த்தைப்படி நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆலயத்தை கட்டுகிற ஆண்டவர், இந்த பூமியில் ஆலயத்தை கட்டுகிறவர்களாகவும் தங்கள் சரீரத்தை ஆலயமாக கட்டுகிறவர்களாக காணப்பட உதவி செய்வதாக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. அந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.